ஒரு நாள் அங்க நடந்து போயிட்டு இருந்த ஒரு 10 வயது பெண் கிட்ட கம்மலை கழட்டி கொடுக்க சொல்லி கேக்குறான். அப்போ அந்த பெண் தர மறுத்ததால அவங்களுடைய காதை வெட்டி எடுக்கிறான். இது மாதிரி அங்க இருக்கிற எல்லா பெண்களையுமே ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் குடும்பத்தையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்ச அக்கு யாதவ் ஒரு பெண்ணை மட்டும் அவனுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல. அவங்க பேர் தான் ஆஷா பகத். அந்த பெண் அதே ஏரியால ரொம்ப பெரிய ரவுடி, ஒரு கள்ளச்சாராயம் விற்கிற ஒரு பெண். அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அக்கு யாதவ் பத்தி இந்த பெண் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த பெண்ணும் 4-5 ரவுடிகளை கூட்டா சேர்ந்து அக்கு யாதவை கொல்ல முயற்சி பண்றாங்க. எப்படியோ அக்கு யாதவ் அந்த கொலை முயற்சியில இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஆஷாவை கொல்லணும்னு திட்டம் போடுறான். அப்போதான் ஒரு நடு இரவுல கதவை தட்டி ஆஷாவை முடிய பிடிச்சி வெளியே இழுத்து ஒரு கூட்டா சேர்ந்து அவங்கள பாலியல் வன்கொடுமையும் செஞ்சு அவங்களோட உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி எல்லா மக்கள் முன்னாடியும் பயத்தை ஏற்படுத்துறான். இதனால அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களுக்கு இருந்த ஒரே வழி இந்த ஆஷா தான். இப்போ அந்த ஆஷாவுமே கிடையாது.